அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு படம் ஆரம்பிச்சோடனே டைட்டில் உல்லாசியம் மாதிரி நாங்கள் முதல்ல போடுறது ஊடக நண்பர்களுக்கு நன்றி. அது வந்து ஃபார்மாலிட்டிக்கே செய்கிறதில்ல, நம்ம உள்ளன்போட தான் என்றைக்குமே செஞ்சுட்ருக்கோம். அதனால் ஊடக நண்பர்களோட எந்த விதமான மாற்று கருத்தோ வருத்தமோ இல்லை. சமீபத்தில் வந்த அறிக்கையில் நிறைய விஷயங்கள் சிலரால் திரிக்கப்பட்டு, சிலரால் ஃபோர்ஸ் செய்யப்பட்டு, சிலரால் பேசப்பட்டது. அவங்க விளக்கமாக கொடுத்துருக்கோம். இருந்தாலும் ஊடக நண்பர்களுக்கு அந்த சபையில் அதை நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்லிக்கணும். நான் இன்னைக்கு வந்து ஓடிடி பிஸ்னஸ் இல்லாமல், சேட்டலைட் பிஸ்னஸும் இல்லாமல், ஆல்மோஸ்ட் இந்தியும் கைவிட்டு போன கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் திருப்பியும் பேக் டு ஃபார்ம் இந்த 2018 மாற தியேட்டர் நம்பி தான் சினிமா அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டோம். தியேட்டருக்கு ஜனங்கள் வரணும், பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரி சர்வைவ் ஆகும். இந்த இண்டஸ்ட்ரி நம்பி இருக்கிறவங்களாம் சர்வைவ் ஆவாங்க. இந்த தயாரிப்பாளர் போடுற பிளானோட வாழ்வாதாரம் எங்களுக்கெல்லாம் தப்பி. அதனுடைய அடிப்படையில் வாழ்க்கையை பயத்தால் எங்களுடைய வேண்டுகோள் தான் தவிர தியேட்டருக்கு வர வைக்கணும். ஆடியன்ஸ் காலைல 6:30 மணிக்கு ஐயோ போயிடாதீங்கன்னு கத்த ஆரம்பிச்சா இப்படி தியேட்டருக்கு கொண்டு வர்றது, இப்படி மக்களை படம் பார்க்க வைக்கிறது அப்படின்றது தான். எல்லா படத்துலையும் குறை இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை. அதை கொஞ்சம் ஒரு சீராக செய்யணும். அதை கொஞ்சம் ரெகுலேட் பண்ணிக்கலாம். நமக்குள்ள சின்ன கோஆர்டினேஷன் வச்சுக்கலாம். ஒரு நாள் 2 நாள் இல்லாமல் பண்ணலாம். அப்படி இந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாம், இந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம், சின்ன கோட் ஆஃப் ஆக்ட் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ற நோக்கத்தில் தான் சில முயற்சிகள் எடுக்கிறோமே தவிர இது யாருக்கும் 45 நாளாக நான் பழகி கொண்டிருக்க அத்தனை ஊடகம் இங்கே தான் இருக்குங்க. யாரு கூட என்றைக்குமே மாற்று கருத்து இல்லை. எந்த ஒரு ஊடகத்தோடும் நம்ம வந்து என்ன சொல்றது, மன வருத்தமோ சண்டையோ போட்டதே கிடையாது. அதெல்லாம் தாண்டி இந்த ஊடகவியலாளர்களோட நமக்கு கருத்துன்ற பிரச்சனையே இல்லை. இந்த ஊடகம்ன்ற பேரில் ஊடுருவிய சில சில பிரச்சனைகள் இருக்கு. அதை களையெடுக்க முயற்சி தான் என்பதை மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்தி, நான் உங்களுக்கு என்றென்றும் உங்களோட அன்போடும் நன்றியோடும் ஒரு நட்போடும் இருப்போம் என்பதை மீண்டும் இந்த இடத்துல உங்களை எல்லாத்துக்கும் நான் உறுதிப்படுத்திட்டு இந்த நிகழ்ச்சியில் இந்த படத்தோட தயாரிப்பாளர் இயக்குனர் JSK என்னுடைய வாழ்க்கையிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய மிக நெருங்கிய நண்பர்களில் ஒருவர் என்றால் கண்டிப்பாக JSK. அவர் வந்து ஒரு நவீன ஹிட்லர். வேலை செஞ்ச எல்லாத்துக்குமே தெரியாது எப்படி ஹிட்லர். ஏன்னா உன்னை நினைச்சிட்டு அதை நடத்தியே ஆகணும், செஞ்சே ஆகணும், முடிச்சே ஆகணும். அது மாற்றமே கிடையாது. அது நிச்சயமா முடியாது, நம்ம தெரியாது, நான் முடிச்சிடுவேன். நான் அப்போ அடிக்கடி அவருக்கு சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு அராஜகத்தை பெற்று வளர்த்த அம்மாவுக்கு ஒரு பெரிய அவார்டு கொடுக்கணும், அது கட்டிட்டு வந்த மனைவிக்கு மிகப்பெரிய ஒரு அவார்டு கொடுக்கணும். என்னை இவ்வளவு தாங்கியிருக்காங்க. அவங்க அப்பப்போ பார்க்கும்போதே டென்ஷன் ஆகும். ஒரு விஷயத்தையும் சொன்னா அதை செஞ்சு ஒரே ஆட்டம், இதை பண்ணி ஆகணும், பண்ணி ஆயிடணும். டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சா டைரக்ட் பண்ணிடணும். அது இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணும். அதனால எல்லாத்துலயுமே ஒரு அடிப்படையில் ஒரு அன்பு இருக்கும். ஆனா திட்டமிடுதல் பிரமாதம் இருக்கும், துணிச்சல் இருக்கும் பயங்கரமா. நீங்க ட்ரம்ப் முன்னாடி படிச்சு காமலுக்கு போட்டு ஜாலியா பேசிட்டு போயிருவாரு. அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை அவர். எது வேணாலும் தைரியமாக சொல்றது, தைரியமா அப்ரோச் பண்றது. நீங்க யார்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னாலும் ஃபோன் பண்ணி எடுத்து டேரா பேசி இந்த ஃபோன்லேயே வேலையை முடிக்கக்கூடிய திறமை, இந்த மாதிரி பன்முகம் கொண்ட திறமைகள்லாம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு நண்பர் அவர். அந்த அராஜகத்துக்குள்ள ஒரு பெரிய ஆளுமை இருக்கும், அன்பு இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு எடுத்தவர் தான் இந்த படம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அந்த படத்தை வந்து ஒரு நண்பராக நான் வந்து அந்த படத்தை அவர் நான் அட்மையர் பண்ணுவேன், ஒரு தயாரிப்பாளர் அட்மையர் பண்றேன். அப்படி ஒரு பிளானிங், சொன்ன பிளான், சொன்ன டேஸ், சொன்ன பட்ஜெட். எனக்கு இப்போ கூட இங்கே பேசும்போது தெரியுது அந்த சாங் 1 நைட்ல எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மேலே அவ்வளோ நல்லா இருந்தது சாங். வெல் கம்போஸ்ட் மாஸ்டர் வாட்ஸ்அப். அந்த ஒரு நாளில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணிருக்கேன். அவ்வளோ ஷார்ட்ஸ், ஃப்ரேமிங், மூவ்மெண்ட் எல்லாமே நல்லா இருந்தது. அந்த மாதிரி அவரோட எக்ஸிகியூஷன் வந்து அந்த மாதிரி இருக்கும். எல்லாமே லொக்கேஷன் பார்த்து நான் 2 நாள் நடிக்க போனேன். ஷார்ட் அவ்வளோதான், வந்தா டக் முடிச்சு போயிட்டு இருங்க சார். அந்த எந்த ஃபிலிமில் திரும்பி அப்புறம் நான் கட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி எல்லாமே பிளானிங். ஒரு முதல் படம் பண்ற டேரக்டருக்கான எந்த விதமான ஒரு சின்ன சங்கோஜமோ சந்தேகமோ எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி எல்லாம் இல்லை. எல்லாமே மைண்ட்ல வச்சுட்டு பிரமாதமா ஒர்க் பண்ணாரு. அந்த வகையில வந்து நான் படம் பார்க்கும் போதும் அது தெரிஞ்சுது. இங்கேயுமே ஒரு சின்ன ஃபிளா இல்லை, இது மிஸ் பண்ணிட்டாரு, இது லாஜிக் விட்டாரு, அந்த மாதிரிலாம் எதுவுமே எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ட். எப்படி இவ்வளவு தூரம் நீங்க யோசிக்க முடிஞ்சதுன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த வகையில வந்து அது வந்து ஒரு அடல்ட் கண்டென்ட் இருந்தா கூட அதுல வந்து ஒரு வழக்கமா அந்த மெசேஜ் உள்ள கதையில வந்து மேட்டர் இருக்காது, மேட்டர் உள்ள கதையில மெசேஜ் இருக்காது. ரெண்டுமே இருக்குதுன்றது ரொம்ப ஒரு அழகான விஷயம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம் ஒன்று பார்த்து. அந்த மாதிரி ஒரு நல்லா இருக்கும். அது ஒருத்துல அது கண்டிப்பா வந்து தியேட்டர்ல வந்து ஒரு பெரிய ரெவென்யூ பண்ணக்கூடிய படமாக நிச்சயமா இருக்கும்னு நான் 100% நம்புறேன். இந்த விழாவுக்காக சொல்ல நீங்க எல்லாருமே தியேட்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் நீங்க சொல்லுவீங்க அது என்ன ஷேர் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு.
கண்டிப்பா இந்த படத்தை யாரும் வாங்கினாலும் அவங்களுக்கு ஜாக்பாட் தான். அந்த அளவுக்கு வந்து தியேட்டர் ரெவென்யூ ஒரு தியேட்டர் படம் அது. முழுக்க முழுக்க ஒரு தியேட்டர்ல வந்து ஒரு மாசா பார்க்கும்போது அப்படி இருக்கும். நீங்க அந்த சாமி வாங்கும்போது என்ன ஒரு உற்சாகம்னா அது படம் பூரா இருக்கும். அந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணியிருக்காரு. ஒரு ஒண்டர்ஃபுல் மெசேஜோட ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. டீமுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். தான் முக்கியமா வந்து அந்த படம் நிச்சயமா கமர்ஷியலா ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும். அது கண்டிப்பா ஜேஎஸ்கேக்கு வந்து ஒரு பெயரா புகழா மானிட்டரி எல்லா விதத்துலையுமே ரொம்ப ஒரு பெரிய படமா அவருக்கு அமைஞ்சிருக்கு இந்த படம். நான் கண்டிப்பா ஒரு ஏரியான கொடுங்க நான் ரிலீஸ் பண்ண கேட்டிருக்கேன். அந்த அளவுக்கு வந்து படம் பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்கேன் இந்த மாதிரி. அதே போல அந்த படத்துடைய கேமராமேன் சதீஷ், உண்மையா சொல்றேன், நான் ரொம்ப ரீசெண்ட் இயர்ஸ்ல பார்த்து த பெஸ்ட் கேமராமேன் ஃபார் த ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். என்னுடைய படத்தில் அகடேஸ்வரில் ஒர்க் பண்ணாரு, ஒரு கோ கேமராமேனாக தான் ஒர்க் பண்ணாரு. ஆனா கூட ஒரு அந்த மாதிரிலாம் எடுத்துக்காம நான் தான் கேமராமேன்ற மாதிரியே அந்த படம் பூரா வேலை செஞ்சேன். இத்தனைக்கு மைனஸ் டிகிரிஸ்ல ஒர்க் பண்ணோம், எங்கெங்க லைட் இல்லாமல் ஒர்க் பண்ணோம், ரொம்ப கடமலையில வேலை செஞ்சோம். எல்லாமே வந்து அப்படி ஒரு பவர். அந்த மாதிரி ஒரு ஹேண்ட்லிங் பண்றாரு, அந்த மாதிரி ஒர்க் பண்ண அந்த ஸ்பீடு, அவர் கொடுத்த குவாலிட்டி எனக்கு அமேசிங். அது இந்த படம் நான் சொல்ல முடியாது. எக்ஸலன்ட் போட்டோகிராஃபி. கண்டிப்பா வந்து சதீஷ்க்கு வந்து இன்னும் மிகப்பெரிய வாய்ப்புகள், மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் கண்டிப்பா எதிர்காலத்தில் காத்துட்டு இருக்கு. நானும் எங்க போனாலும் யாரோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசினாலும் சதீஷ் பத்தி ஒரு வார்த்தை சொல்லிட்டு வருவேன். ஏன்னா ஏதோ ஒரு படம் கிடைக்கும். அதில் நடிக்க வந்த போது தான் ஜேஎஸ்கே அதுவும் அவரும் அதே மாதிரி இம்ப்ரெஸ் ஆகி இந்த படத்தில் ஒரு கேமராமேனா போட்டால் அது கண்டிப்பாக அவர் கொடுத்த வாய்ப்பு பிரமாணம் பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் டிகேட்ஸ் நைஸ், வெரி சாங். ரெண்டு சாங் ரொம்ப அழகா இருந்தது. ரீதக்காரிங்க ரொம்ப வெரி சென்சிபிளா பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பெரிய பிரேக் த்ரூவா இருக்கும். அதே மாதிரி அந்த படத்தில் நடிச்சிருக்கிற அற்புதமான கதாநாயகிகள் 4 பேர் 5 பேர் இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப அழகா. என்ன அந்த ஸ்டேஜ் ரொம்ப அழகுன்னா எல்லாருமே தமிழ் பேசுற கதாநாயகிகள் இவ்வளவு பேர் இருந்து ஐ ட்ரை டு லேர்ன் தமிழ் அப்படின்னா எல்லாருமே பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாருமே வந்து அந்த கதையினுடைய கதாபாத்திரம் வந்து பொறுப்புணர்ந்து அதுல கொஞ்சம் என்ன தேவை, ஸ்பைஸ் கேட்கறா டேரக்டர்ன்ற அந்த சென்ஸை புரிஞ்சுட்டு ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் தேவைன்றது புரிஞ்சு எல்லாருமே அதை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் அந்த ஹீரோ பார்த்தா நல்லவனா கெட்டவனான்னு சொல்லவே முடியாது. முகத்தை பார்த்தா அந்த மாதிரி ஒரு முகம். அது அவங்களோட குரல் வந்து டப்பிங்ல ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. அது படத்துல பார்க்கும்போது ரொம்ப வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு எக்ஸலண்ட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு முகமாகவும் ஒரு வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸாகவும் நான் ஃபீல் பண்ணேன். இது இந்த மாதிரி இவரு மாதிரி நடிக்கிறாரு, இவரு மாதிரி இல்லாம ஒரு புது மாதிரியான ஒரு நடிப்பு ஒன்று கண்டிப்பா அந்த படத்துல கொடுத்துருக்காரு. நிச்சயமா அந்த படத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் அவருக்காக காத்துட்டு இருக்குங்கிறத உறுதியா சொல்ல முடியும். நிச்சயமா ஆல் தி பெஸ்ட் பாலாஜி. அந்த மாதிரி வந்து இந்த படத்தோட எடிட்டர் பியூட்டிஃபுல்லா இந்த படத்துக்கு வந்து எப்படி இருக்கணுமோ அந்த கட்டிங் என்ன கிறிஸ்பா இருக்கணுமோ அதை பர்ஃபெக்டா கொடுத்துருக்கீங்க நீங்க. ஏன்னா இத்தினோண்டு லேகோட இந்த படத்துக்கு எடுத்துரும். அது இல்லாம நீங்க ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி ஜீவா ஒண்டர்ஃபுல் கோ டைரக்டர், ரைட்டர், எவ்ரிதிங். படமே அவருன்ற மாதிரி எடுத்து போட்டு